அப்படியே ஜபத்திலே இணைஞ்சிருங்க. சுரேஷ்குமார், எனக்கு எதிலும் நிம்மதி இல்லை. என் மனதை, என் யோசனைகள் யாரோ எனக்குள் இருந்து தடை செய்வது போல். கண்டிப்பா பிரதர், நீங்க இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நேர்ல வாங்க, போன் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க, ஜூலியானாக்காக ஜெபிக்கிறேன். என் மகன் பெனினுக்கு திருமணம் தடை அகல ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர், நிச்சயமா திருமண தடைகள் நீங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கிறவங்க எல்லாரும் ஒரு முறை என்னிடம் போன்ல கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். இரண்டாவதாக பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்தை பார்க்கிறோம். ரூத்து வெறுமையா வராங்க. வெறும் ஒரு நிலத்துல கிடக்கிற அந்த அரிசி, நிலத்தில் கிடக்கிற தானியத்தை பொறுக்கி சாப்பிடுற அளவுக்கு வறுமை, பஞ்சம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஒரு தாவீதின் சந்ததி உருவாவதற்கு ரூத் ஒரு காரணமாய் இருக்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ரிபா சந்தூர் யாக்காதாரா, இப்ப வேணா நீங்க வெறும் கையா இருக்கலாம். உங்க கையை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆசீர்வாதமே இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்பி வந்த உங்க வாழ்க்கையில, கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம். இது சும்மா சொல்லலைங்க. கர்த்தர் உங்க மேல் வைத்த தரிசனம், கர்த்தர் உங்க மேல் வைத்த திட்டங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு கூட உங்க கையின் பலனை, உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சாரி, போன் நம்பர் மேல குறிப்பிட்டிருக்க 8071295985. தாராளமா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க. பிரசன்னா குமார், பிரைஸ் தி லார்ட் பிரதர், என் மனைவி டிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா பிரதர். சந்து ரியாங் தாராபா அருமையான பிரசன்னா குமாருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அவங்க சகோதரி மனைவியோட அந்த டிஎஸ்சி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். முயற்சி பண்ண வேண்டும், பிரயாசங்கள் எடுக்க வேண்டும், விதைக்க வேண்டும். அப்பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்கள் வாழ்க்கையில், ஈசாக்கின் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சம்பாதிக்கக்கூடிய பலத்தை, நம்பிக்கையை, வாஞ்சியை, தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமீன். அந்தகாரமா இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போராட்டம், எல்லா செய்வினை கட்டுகள், எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகள் என்னை மேற்கொண்டிருக்குன்னு நீங்க ஒருவேளை கவலையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் கைகளை, உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார். என் தேவன் உங்க வாழ்க்கையில எல்லா பிசாசின் போராட்டங்களையும் மாற்றி நீங்கள் கையிட்டு செய்யும் காரியத்தில் ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி தடைகள் இருக்காது, இனி குறைவுகள் இருக்காது. நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வாதத்தை, எப்படி ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானானோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தி அடைந்து அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபையை, தொழிலை, அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய வேலையை செய்ய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா கர்த்தர் எனக்கு செய்வார் பாஸ்டர் நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிகழ்ச்சியை முடிக்க போகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார். ஜபத்தை முடிக்க போகிறேன். என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்கள் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நேர்ல வந்து பார்க்கணும், திருச்சி மற்றும் வெள்ளக்கோயில் பகுதியில ஊழியங்கள் செய்கிறோம். நேர்ல வரணும்னு நினைக்கிறவங்க நேர்ல வந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. பொருத்தனையோடு ஜெபம் பண்ணவங்க கண்டிப்பாய் உங்கள் பொருத்தனைக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ள நன்மைகளை கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் பொருத்தனைகளை எங்க ஊழியத்துக்கு அனுப்பி வைங்க, காணிக்கைகளை அனுப்பி வைங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. கர்த்தர் நீங்க செய்யற எல்லா காரியம்